ஃப்ரண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் டீம் எல்லாம் பலமா வேலை நடந்துட்டு இருக்கு. திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஜெகஜோதியா நடந்துட்டு இருக்கு. கூழெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்னது வச்சிருக்கீங்க இங்க? கூழ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவன் கூழ் இல்லாம ஒரு மாரியம்மன் கோயில் விழாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அருமையான கூழ், அப்புறம் கருவாட்டு குழம்பு, மொச்சை குழம்பு, இது எல்லாமே வந்து அம்மனுக்கு பிடிச்சமான விஷயமா இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க வந்து அம்மனுக்கு பிடிச்சமான பானகம் எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாரையும் வரவேற்று இருக்காங்க. ஊர்ல நடக்கிற நம்ம மாரியம்மன் திருவிழா மாதிரியே பானக்கம் இல்லாம ஒரு திருவிழாவா அப்படிங்கிற மாதிரி கூழ்வார்த்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழரின் அறம். அதுபோல இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கும் விதமாக பானக்கம் ஸ்டால் வச்சிருக்காங்க. இங்கேயும் கூழ் தான் நினைக்கிறேன். இங்க வந்து கூழ், ஆமா சைவமா கூழ் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெக்கரேஷன் டீம் வந்து இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ அருமையா இருக்கு. மக்களே எல்லாரும் கூழ் திருவிழாவுக்கு அவசியமா வரணும், அம்மனோட அருளை பெறணும். ஏன்னா நம்ம வட அமெரிக்க தமிழ் மண்ணில் முதல்ல நம்ம வந்து மாரியம்மன் கோயிலை நம்ம இங்க கொண்டு வரோம். அதற்கான நிதி திரட்டல் நிகழ்வு தான் இன்னைக்கு நடக்க போகுது. கூழ் திருவிழாவாக எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனுடைய ஆசியை பெறும்படி அன்போடு அழைக்கின்றோம். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னாக்கா லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து வளையல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. வர்றவங்களுக்கு பிரசாதமா கொடுக்கறதுக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அப்படி ஒரு திருவிழாவுக்கான ஒரு வைபை இங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டாலஸ்ல மாரியம்மன் டெம்பிள்ல. இங்க கருப்பர் வச்சிருக்காங்க, அலங்காரம் பண்ண போறாங்க. இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டீம்ல எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஃபண்ட்ரைசிங் டீம்ல. வேப்பிலைக்காரிக்கு வேப்பிலை மாலை கட்டிட்டு இருக்காங்க. இங்க முளைப்பாரி எல்லாம் வைக்கிறதுக்காக முளைப்பாரி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்படியே ஊர்ல நடக்கிற திருவிழா மாதிரி இருக்கு இந்த வைபவம் பார்க்கறதுக்கு. மக்கள் எல்லாரும் கூடிக்கிட்டு இருக்காங்க. டெம்பிள் கமிட்டியில உள்ளவங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. திருவிழா சும்மா களை கட்டுறதுக்கு இவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு.